இருக்கின்ற ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, யாரையும் ஆதரிப்பதில்லை என்ற நிலையும் எடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயக முறைகளை கடைபிடிக்காமல் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க பணநாயகத்தை நம்பி நடைபெறுகின்ற தேர்தலாக இருக்கின்றது. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் 2 நாட்களுக்கு முன்பே ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். இனியும் கிட்டத்தட்ட ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுக்க போவதாக பரவலாக பேச்சு அடிபடுகின்றது. அதேபோல் எதிர்த்து போட்டியிடுகின்றவர்களும் பணத்தை தண்ணீராக இறைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் யாரையும் போட்டியிடுகின்ற எந்த கட்சியையும் ஆதரிப்பதில் எந்த விதமான பலனும் இருக்காது என்ற காரணத்தால் நாங்கள் யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை இந்த தேர்தலில் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த எலெக்ஷன் என்பது ஒரு கண்துடைப்பு எலெக்ஷன். நீங்க இடைத்தேர்தல், நீங்க தமிழ்நாட்டில் சமீப கால வரலாறு, இடைத்தேர்தல் வரலாறை பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையும் ஆளுங்கட்சி தான் பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்த தேர்தலில் நிறைய பணம் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு சில ஆயிரம் வாக்காளர்கள், இந்த மந்திரி கீழே இருக்க செயலாளருக்கு 200 பேருக்கு ஒரு செயலாளர் பொறுப்பு என்ற முறையில் போட்டு ஏற்கனவே 1000 ரூபாய் பட்டுவாடு செய்யப்பட்டு விட்டது. எலெக்ஷனுக்குள் ஒவ்வொருவருக்கும் இன்னொரு 4000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய் கொடுப்பதாக அவர் திட்டமிட்டு இருக்கின்றார். இதிலே போய் நாங்கள் போட்டியிட்டு, இது உண்மையா நடக்கிற எலெக்ஷனா இருந்தால் நாங்கள் போட்டியிடுவது தயக்க மாட்டோம். ஆனால் இது போலித்தனமான ஒரு செல்லா காசு எலெக்ஷன், ஒரு லாம்கு ஆவாஸ். எப்படியோ ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போறாங்க, ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஆகவே இந்த எலெக்ஷன்ல போட்டு எங்களுடைய சக்தியை விரயமாக்க நாங்கள் விரும்புகிறோம். இல்ல, அது வீக்னஸ் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியும் பணம் கொடுக்க போகின்றது. அங்க போட்டியிடுகின்ற கட்சிகள் எல்லாம் பணம் கொடுக்க போகின்றதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியும் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் பணத்திற்கு அவர்கள் பஞ்சமில்லை. நிறைய தொழிலதிபர்கள் தருவதற்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தருவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி தரமாட்டாங்க நினைக்கிறேன், சிபிஎம். பட் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களையே இந்த தேர்தலில் நின்று ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு நியாயமான தேர்தல் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்னும் ரிப்ளை கொடுப்பதற்கு அவருக்கு கால அவகாசம் இருக்கின்றது. பத்திரிகையில் அப்படிகள் செய்தி பார்த்தேன். அதை பற்றி முழு விவரம், என்ன சந்தித்தார்கள், எங்கு சந்தித்தார்கள், எப்படி பேசினார்கள், என்ன பேரம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் சிதம்பரம் காங்கிரஸை விட்டு வெளியே போகின்றாரா, தமாகவில் சேருகின்றாரா என்பதை பற்றியெல்லாம் இளங்கோவனிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. சிதம்பரத்தை கேளுங்கள் அல்லது வாசனை கேளுங்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் யார் போனாலும் இந்த இயக்கம் கவலைப்படாது. மிகப்பெரிய தலைவர்கள் பெரியார், ராஜாஜி வெளியே போன போது கவலைப்படாத இந்த இயக்கம் சிலர் போவதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. நீங்க சொல்ற நியூஸ் பத்திரிகையில் யூகமாக போட்டிருக்கின்றார். அது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக எனக்கு தெரியவில்லை. நான் தான் சொல்றேன். இல்ல, அவங்க G67 ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய G67 கொடி என்ன, கொள்கை என்ன அப்படிலாம் எனக்கு தெரியாது.